கும்பாங்குத்து வேணும்னா நான் மறைமுக பேசலாம். அம்மணி எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொம்பளை இருக்கிறார், அசல் உன்ன மாதிரியே கேரக்டர். அப்படியா? அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரானவங்க இல்லையா? சின்சியர் தான் வந்து நம்மளை சிக்கொடுதுலையே குறியாக இருக்கிறான். அப்படிலாம் கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறீங்கன்னா என்ன தனியாக சொல்கிறேன் நீ அப்படின்னு நேரடியாகவே கும்பாங்குத்து கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மகிட்ட சொன்னால் அந்த ஆளுக்கு தப்பாக எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணுறது? நான் ஒரு மீனிங் சொன்னால் அவர் ஒரு மீனிங்காக எடுத்துக்கிறாரு. ரைட்டா? இதுக்கெல்லாம் டிக்ஷனரி ஓட்டால் கூட அந்த அளவுக்கு விளக்க முடியலன்னு அமைதியாக இருப்பது நல்லதுன்னு முடிவெடுப்பீங்க. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 9/12/2025 செவ்வாய்க்கிழமைங்க. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதிங்க. இன்னைக்கு மேல் நோக்கு நாளுங்க. இந்த மேல் நோக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் 7:45 ஆரம்பித்து 8:45 முடியுதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 ஆரம்பித்து 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:45 ஆரம்பித்து 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் இரவு 7:30 ஆரம்பித்து 8:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிக்குது, 4:30 முடியுதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க, 1:30 முடியுதுங்க. யமகண்டம் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 முடியுதுங்க. சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பாலுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 8:41 வரைக்கும் பஞ்சமி திதி. அதுக்கப்புறம் முருகனுக்கு பிடித்த சஷ்டி திதியாக இன்னைக்கு இருக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 8:55 வரைக்கும் பூசம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க, மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே சித்த யோகங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 8:55 வரைக்கும் மூலம், அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க முருகா. நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கும் டைம் ஸ்டாம்பிங்கோட நம்ம மிக தெளிவான ஒரு ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு பயன்பெறும் வகையில். வாங்க பார்க்க போலாங்க. வாங்க மேசராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில் 3ஆம் வீட்டில் குரு வக்ரசெட் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன் சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய் தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் ராகனன் தனியாக இருக்காருங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தியை சேர்த்துக்கிட்டாரு இன்னைக்கு. இப்படிலாம் இருக்கிறப்ப இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. தரக்கூடிய அம்சம் அப்படி தான் இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் ஒரு மன உறுதியுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. சில சமயம் எதிர்பாராத தடைகள் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பின் மூலயமா கூட வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க முருகா. என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் கண்டிப்பாக அவசியம். தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு ஆதரவும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சவாலான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் டக்குன்னு போனேன், இன்டர்வியூ நடந்தது மாதிரி நடந்தது, ஒரு ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறாலே, கொஞ்சம் இடர்பாடுகள் வருவதற்குண்டான ஒரு சவாலான நாள் இருக்குதுங்க. காலதாமதை தவிர்ப்பதற்கு நீங்கள் அதீத முயற்சிகள் செய்யணும். ரைட்டுங்களா? பதவியில் உள்ளவங்களுக்கு வேலைக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்களா, அவங்களுக்கு கூட இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குங்க. உயர் அதிகாரிகளிடம் சரி, உங்கள் சக ஊழியர்களிடம் பேசுகிறப்பவும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை நல்லா இருந்தால் கூட 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக புதிய பொறுப்புகளுக்காக, புதிய ஊதியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்வீங்க. அதில் தடை இல்லைங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருந்தால் கூட அதீத அலைச்சலுக்கு உண்டான பயன் உண்டு. உள்ளது உள்ளபடி சொல்ல போனால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய பங்குதாரர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. பண பரிவர்த்தனைகளில் அதீத கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு. சரி, தொழில் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட நிதி நிலைமை எப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரக அமைப்புகள் ஒட்டுக்காக இருக்கங்காட்டி எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. எப்படி பார்த்தாலும் செலவு அதிகமானால் கூட கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் ஒரே மைனஸாக இருக்குதான்னா அதுவும் இல்லைங்க. ஏன்னா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்னைக்கு. அந்த செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இருக்கங்காட்டி உங்களுடைய முன்னோர்கள் வழி வரக்கூடிய பூட்டன் காலத்து சொத்து பத்து அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள் இன்றைக்கி பலன் கொடுப்பார். செவ்வாய் பூமிக்காரகன். நல்லா ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சி, ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஒரு தொடர்பான பேச்சுக்கள் தொடங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அங்கங்கே அலைச்சல் கொஞ்சம் இருந்தால் கூட அலைச்சலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. சரிங்களா? கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு கூடுவதால் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு தெரியுதுங்க. விட்டு கொடுத்து போவது குடும்பத்தில் மனைவிக்கும், கணவனுக்கும், ஹஸ்பண்டுக்கும், ஒய்ஃபுக்கும் நல்லதுங்க. ஒருவருக்கொருவர் பேசும்போது வார்த்தைகள் கவனமாக இருங்க. அம்மனிதான்னு சொல்லி போட்டு கொஞ்சம் எசபசுக்காக பேசுனீங்கன்னா வேறு மாதிரி ரிப்ளை வருங்க. அதனால் கணவன் தானே, நம்ம வீட்டு கணவன் தானே அப்படின்னு கொஞ்சம்
இல்லை பேசப்படாது. சரிங்களா? காதல் நிலவரம் கலவரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கலவரமாக தான் தெரியுது இன்றைக்கி. ஏன்னா உணர்ச்சி பூர்வமான பல குழப்பங்கள் இன்றைக்கி பேச்சில் கூட வரும். துணையின் மனநிலையை புரிந்து நீங்கள் பேசுவது நல்லதுங்க. ஓகே, காதல்னா காதலிக்கு, காதலினா காதலனுக்கு. ஓகே, தேர்ட் பார்ட்டி மூலிமா உங்கள் காதலை டெவலப் பண்ணான்னு நினைக்காதீங்க. அது வேறு மாதிரி போயிடும். தேவையற்ற விமர்சனங்கள் கூட வரலாம் மற்றவங்கள்ட்ட. இவெல்லாம் காதலிச்சு ஒரு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அலுவலகத்தில் சக ஊழியருடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசப்படாதுங்க. உடல் சோர்வு அப்பப்போ வரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கீப் குவைட் டே. செவ்வாய்க்கிழமை. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி முருகா, கட்டுக்கோப்பாக குடும்பத்தை வச்சாலும் செலவுகள் ஆகிட்டே இருக்குது. அது என் வீட்டுக்காரனும் பண்ணுற செலவு சமாளிக்கவே முடியலைங்க. அளவுக்கு வீண் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குதுங்க. கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. குடும்பத்தின் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கி பொறுப்பான நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியுதுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கா, கேதன் இருக்கார். அதனால் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தால் கூட ஆழ்ந்த சிந்தனையுடன் நீங்கள் படித்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். கவலைப்பட வேண்டியதில்லைங்க. வேண்டாத நண்பர்கள், ஓகே, வேண்டாத நண்பர்களுடைய சாகவாசத்தை குறைப்பது கூட நல்லது தானே உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்க முருகா, அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் கைகூடும் சொல்லலாங்க. காரணம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டிலே பாக்கியஸ்தானங்குது. 9ஆம் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்காருங்க. அஸ்வினியின் அதிபதி யாருங்க? கேது 5ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி முயற்சிக்குரிய பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார். மற்றதை விட கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாங்க. தாமதமின்றியே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு? அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அவசியம். காரணம் என்ன? பரணியின் அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்துட்டார். அப்படி சேரங்காட்டி என்னென்னா உடல் நலம் மற்றும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க பரணியை பொறுத்த வரைக்கும். கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்டிங் ஒர்க்ஸ், தடைப்பட்ட வேலைகள் ஒரு முடிவுக்கு இன்றைக்கி வந்துருங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கார்த்திகையின் அதிபதி யாருங்க? சூரியன். எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் அப்படியே டைரெக்டாக உழுதுங்க. அப்படி விலங்காட்டி என்னென்னா உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். கார்த்திகை ராசிக்காரர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 9ங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சார்ந்த கொஞ்சம் லைட் கலர் ஷேடு எடுபடும். இன்றைக்கி வழக்கம் போல் முருகப்பெருமானை மனசார ப்ரே பண்ணுங்கள், குறைகள் களையப்படும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க, செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பலத்தால் தந்தை மற்றும் குருவின் ஆசிகள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. திறமைகளால், உங்கள் திறமையால், உங்கள் முயற்சியால் தடைகளை தாண்டி முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணியாக ஒன்றீங்க. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். 7ஆம் வீட்டில் ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டை பார்த்து சுக்கிரன் சூரியன் புதன் இருக்காங்க. அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சனி இன்னைக்கு மாந்தியோட சேர்ந்துட்டார். ரைட்டுங்களா? பொதுவாக இன்றைக்கி ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்கார்? 7ஆம் வீட்டில். 7ஆம் வீடு எனக்கு கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்தில் இருக்கங்காட்டி வலுவாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். ஓகேங்களா? இது நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கார். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார ரீதியாக ஒரு சாதகமான நாள் இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில். அப்படி இருக்கங்காட்டி உங்கள் பேச்சில் ஒரு நிதானம், ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. வண்டி வாங்குற பொறுப்பு ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வு தொடர்பான அறிவிப்புகள் உங்களுக்காக தேடி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புதிய வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கங்காட்டி என்னென்னா சக ஊழியர்களின் உதவி உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். வெளிநாடு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் அல்லது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்குங்க. ரைட்டா? நல்ல லாபகரமான நாள் தான். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் தொழில்முறை பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லணும்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும். தப்பு இல்லைங்க. பங்குதாரன் சொல்லக்கூடிய பார்ட்னரோட இணக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவும். சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது. 2 பேர் சேர்ந்து அந்யோன்யமாக தொழிலையும் வியாபாரத்தையும் பெருக்க உண்டான பல முயற்சிகளை மேற்கொள்வீங்க. 7ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கங்காட்டி ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார தொடர்புகள் லாபகரமாக மகிழ்ச்சிகரமாக அமையும். புதிய முதலீடுகள் பற்றி கூட சீரியஸாக திங்க் பண்ணுவீங்க. இப்படியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி பணப்புழக்காட்டம் மிகச் சரளமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்த தொகை ஒன்று பெண்டிங் ஒன்று வந்து சேரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். அதையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல. அப்படி இருக்கங்காட்டி உடனடியாக செலவுகள் இல்லைன்னா
இந்த அபராதம், வண்டியில் போனால் ஃபைன் போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு போன்ற அன்ஆன்டிசிபேட்டட் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தா 2ஆம் வீட்டில் குரு அண்ணன் இருக்காருங்க. அப்படி குரு அண்ணன் இருந்தங்காட்டி உங்களுக்கு என்னென்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு விதமான சாந்தம், என்ன சொல்கிறது, அமைதி கண்டிப்பாக நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க முருகா. பேச்சுவார்த்தையில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். சுமூகமாக தான் இன்றைக்கி குடும்ப உறவை கொண்டு போவீங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்கங்காட்டி தாயின் ஆரோக்கியத்தில் சின்ன அலைச்சல்கள் வரக்கூடிய தன்மையும் உருவாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராசிநாதன் சுக்கிரனாக இருக்கக்கூடிய அவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் கணவன் மனைவி உறவு பாண்டிங் சூப்பர், பலப்படும், கவலைப்படாதீங்க. ஒருவருக்கொருவர் புரிதலுடன் செயல்பட்டு உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்தியம் சிறப்புங்க. மகிழ்ச்சியான செய்தி அல்லது ஒரு நிகழ்வு வீட்டில் நடக்க வாய்ப்பும் இருக்குது கணவன் மனைவி உறவுக்குள்ளே. சரிங்களா? காதல் ரொம்ப மகிழ்ச்சி, உறவு நீடிக்கும், புதுப்பிக்கப்படும் காதல், துணையுடன் வெளிப்பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க. இன்னைக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் காதல் அமைப்பில் இருக்குதுங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அங்கீகாரம் உண்டு. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தேடி கிடைக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு யூஆர் குயின், மகாராணி, நான் தான் வீட்டுக்கு ராணி அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இல்லத்தரசிகள் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். கவலைப்படாதீங்க. போட்டித் தேர்வு எது வந்தாலும், கிளாஸ் எக்ஸாம்ஸ் எது வந்தாலும் கவலைப்படாத, வெற்றிக்கு அமோகமான வாய்ப்பு அநேகமாக தெரியுது. கிருத்தியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அதிபதி யாருங்க? சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீட்டில் தான் நல்லதானே அப்படின்னு பார்த்தா கூட உங்கள் ராசியை 8ஆம் வீட்டு செவ்வாய் பார்க்கங்காட்டி அடிக்கடி டக்குன்னு மூக்குக்கு மேலே கோபம் வந்துடும் ராசா. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. கிருத்தியை பொறுத்த வரைக்கும் வேலைகளை மிக கவனத்துடன் செயல்படும், அசால்ட்டாக செய்யக்கூடாது இன்றைக்கி. சரி, ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நன்மை, உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள். காரணம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார், வலுவாக இருக்கார். அப்படி வலுவாக இருக்கங்காட்டி ரோகிணியின் அதிபதி சந்திரன் அவர் 3ஆம் வீட்டில் இருக்கார். இப்படி 2 பேர் இருக்கங்காட்டி இதனால் தைரியம் கூடி முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய, உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நட்சத்திரமாக ரோகிணி மிளற போகிறாங்க இன்னைக்கு. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி புதிய முயற்சிகள், புதிய வரவுகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்குது. காரணம் என்னென்னா மிருகசீரிஷத்தின் அதிபதி செவ்வாய்ங்க 8ஆம் வீட்டில் இருந்தால் கூட ராசிநாதனை சுக்கிரன் 7இல் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் தடைகளை தாண்டி விரும்பியதை அடையக்கூடிய தன்மை மிருகசீரிஷத்துக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தா உங்களுக்கு பச்சை கலரும் வெள்ளை கலரும் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி துர்கா யமனை மனசார ப்ரே பண்ணுங்க, எல்லாத்துக்குமே நல்லதுங்க. சாதகமான நாள் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பலத்தால் செல்வம், பொருளாதாரம் மேம்படும், அதிகரிக்கும். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் உறவுகள் பலப்படும். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி நேயர்களே, உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறேன் முருகா. எல்லாம் முருகன் அருள். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்னைக்கு லக்னத்தில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், 3ஆம் வீட்டில் கேதுன்னு இருக்கார். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சனியும் பையனும் அப்பாவும் இருக்காங்க. அது சனியும் மாந்தியும் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கங்காட்டி இன்றைக்கி ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 6ஆம் வீட்டில் இருந்தால் கூட ராசியில் குருவின் பார்வை நல்லாவே இருக்குங்காட்டி ஒரு தைரியத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பாற்றக்கூடிய அமோகமான தன்மை இருக்குது. மறைமுகமான எதிர்ப்புகளை சமாளிச்சிருவீங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்குங்காட்டி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீண்டகால முயற்சி ஒன்று உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய தன்மை பாசிட்டிவாக தெரியுது. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி எதிரிகளை சாதுர்த்தியமான அங்கே புத்தினால் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சமாளித்து ஒரு உற்சாகம் பெறக்கூடிய தன்மை உத்தியோகத்தில் நல்லாயிருக்கு. பொதுவாக உங்களுடைய ஆற்றல் இன்னைக்கு முழு தீவிரமாக வெளிப்பட போகுதுங்க. வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மனசுக்குள்ளே இருந்தால் கூட அதை சமாளித்து சவாலாக ஏற்று ஜெயிப்பீங்க. உங்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய காலம் இருக்குது. இருந்தாலும் அனுகூலமான பலன் தான், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? புதிய விஷயங்களை கற்றுக்கணும் ஆர்வம், தொழிலில் உங்களுடைய வேலையில் இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிக்குவீங்க. அது வேலை மட்டும் இல்லை, புதியதாக வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரம் ஆகட்டும், அதில் புதுசாக ஒன்று கற்றுக்கணுங்கிற எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு மிதுனத்துக்கு இன்றைக்கி உண்டு. சரி, தொழில் வியாபாரம் தனியாக எடுத்து பார்த்தா இன்றைக்கி பல போட்டிகள் தொழில் இருந்தால் கூட புதுசாக கற்றுக்கிட்டே அதை சாதுர்த்தியமாக செயல்பட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும்.
பல தொழிலில் வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி புதிய திருப்பங்கள் உண்டாகும். கூட்டாளிகளுடன் அனுசரித்து போவீங்க, அதனால் பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. ரைட்டுங்களா? வியாபாரம், தொழில், வேலை மூன்றுமே சிறப்பாக இருக்குது இன்றைக்கி, கொலைப்படாதீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஃபினான்ஷியல் குரு வந்துங்க ராசியிலே இருக்கார், லக்னத்தில் அப்படியே இருக்குங்காட்டி நிதி நிலைமை மேம்படும். எதிர்பாராத தனவரவுக்கும் வாய்ப்பு தெரியுதுங்க, கவலைப்படாதீங்க. செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க, உங்கள் கண்ட்ரோலை தாண்டி செலவு போகாது. முதலீடுகளில் நிதானம் அவசியம் எடுத்துக்கிட்டு தான் முதலீடு பண்ணுவீங்க. ஸோ உஷாரான ஒரு பண வரவில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், அதனால் குடும்பத்தில் சொல்லவே வேண்டியதில்லை. அந்நியோனியம் அதிகரிக்கும், பேச்சுவார்த்தையில் இனிமை இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு மகிழ்ச்சி கடலில் குடும்பம் திகழ்ந்திருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இருந்த சர்ச்சைகள் நீங்கி இன்றைக்கி ஒற்றுமையான ஒரு அமைப்பை கொண்டு வரப்போம். சூப்பராக இருக்கும். சந்திரன் இன்றைக்கி நல்ல சப்போர்ட்டாக இருக்காரு முருகா. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோபம் அல்லது பிடிவாதம் காரணமாக சின்ன சண்டைகள் விட்டு கொடுக்கறதில்லை. நான் சொன்னால் நீ கேள் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தன்மை இருக்குது, அதனால் சின்ன சண்டைகள் வரும். ரைட்டா? விவாதம் செய்வதை விட்டு கொஞ்சம் அனுசரித்து அம்மனே சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விடுங்கிற உங்களை விட்டு போகாத அன்பை பரஸ்பர ஒரு காதலை அதிகப்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில். அதனால் விடமாட்டேன்னு சொல்லாதீங்க. விட்டுறான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த காதல் விடாமையே இருக்கும், பார்த்துக்கோங்க. முருகா காதலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். துணையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைக்கி நல்லது முருகா. கோபத்தால் அந்த காதல் என்ற உறவில் சின்ன விரிசல் வரக்கூடிய தன்மை தெரியுது. இருந்தால் கூட 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், அதனால் இனிமையான பேச்சால் அந்த விரிசலை உங்களுக்கு ஒற்றி சரி பண்ணிடுவீங்க. பேச்சாற்றல் மிக்க தன்மையால் சூழல் கருதி நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா காதல் மலரும். ரைட்டுங்களா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை போல் அதிகமாக இருக்குதுங்க. இருந்தால் கூட உங்கள் திறமையால் பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு வேலையை கணக்கச்சிதமாக முடிச்சுட்டு பண்ணுவீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கவனமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் எது வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து கடன் தொடர்பான முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் பல சின்ன சிக்கல் கணவனுடன் வந்தால் கூட ஈகோ பார்க்காம அனுசரித்து போவீங்க. அதனால் இல்லத்தில் மனசில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி விட்டு தர மாட்டீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா குரு ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு, அதனால் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உழைப்புக்குண்டான பலன் கண்டிப்பாக படிப்பில் உண்டு. போட்டித் தேர்வாகட்டும், கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும், எது பண்ணாலும் தயாராகுங்க. சாதகமான நாள் தானே, கவலைப்படாதீங்க. சரிங்களா? மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு தைரியம் அதிகரிக்கும். ஏன் சார் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மிருகசீரிசத்தின் அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்காருங்க. அதே சமயத்தில் ராசியில் குரு இருக்கார், அதனால் தடைகளை தாண்டி உங்களுடைய லட்சியங்களை நோக்கி தைரியமாக முன்னேறுவீங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான உற்சாகமான அமோகமான நாள். காரணம் திருவாதிரையின் அதிபதி ராகு 9ஆம் வீட்டில், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், அந்த வீட்டில் இருக்கங்காட்டி உங்களுடைய எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும். அதே சமயத்தில் ஆதரவு உங்களோட சூழலை பொறுத்து அமையும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். திருவாதிரை சூப்பருங்க. புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ஆரோக்கியம் உடல்நிலையில் நல்ல மேம்பாடு தரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. என்ன காரணம்னா புனர்வூசத்தின் அதிபதி யாருங்க? குரு ராசியில், அதாவது லக்னத்திலே இருக்கார். அதுவும் வக்கரம் அடைஞ்சிருக்கார் சொன்னால் கூட ராசியில் அவருக்கு அனுகூலமானத்தான் தெரிகிறார். நல்ல அமைப்பில் இருக்கார். அதனாலேயே மனத்தெளிவும் நல்ல முடிவுகளை தைரியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தோஷமாக அமையும் புனர்வூசத்துக்கு. சரி, இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஒரு க்ரீன் மற்றும் எல்லோ சார்ந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. மகா விஷ்ணுவை மனசார ப்ரே பண்ணு. ராசியில் இருக்கக்கூடிய குரு, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் என ஒரு சாதகமான ஒரு கோச்சார அமைப்பு இன்றைக்கி சூப்பராக இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமையில். அதனால் உங்கள் பேச்சில் ஒரு சூப்பராக வெற்றி காணக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. இருந்தால் கூட 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் உறவுகளை பேணுவதில் நண்பிகளிடம் பேசுகிறப்போ கொஞ்சம் நிதானம் தேவை. நல்லதுங்களா? நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்தில் சந்திரன் இருக்கார், 2ஆம் வீட்டில் கேதன் இருக்கார், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்காங்க, 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க, 8ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி அப்பாவும் பையனும் சேர்ந்து இருக்காங்க, 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. இப்படிலாம் இருந்தால் என்னென்னு பார்த்தா ராசியில் சந்திரன் இருக்கங்காட்டி ஒரு உணர்ச்சி பூர்வமான எமோஷனல் டேவாக இன்றைக்கி இருக்குதுங்க. அதனால் மனசு எங்கே போகுதோ மனசுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் செய்வீங்க, ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. மனசுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் பண்ண மாட்டீங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் கூட்டணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைப்பு இருக்குது.
அதனால் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் தேடி வருங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு துணிச்சலுடன் எந்த தடை வந்தாலும் சரி தாண்டி ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற எண்ணம் வலுப்பெறும் உங்களுக்கு. சரிங்களா முருகா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி வேலைப்பளு அதிகமாக இல்லைங்க, வேலைப்பளு குறையுதுங்க. உங்களுக்கு நார்மலான ஒரு வேலையை தான் இருக்கும். புதிய திட்டங்கள், புதிய வேலைக்கு முயற்சி பண்ண உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு. ஏதாவது மறைமுக எதிரிகள், உங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாமே நீங்கள் ஆஃப் ஆயிடுவான்னு வச்சுக்கலேன். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக இருக்கங்காட்டி உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் வெற்றி காணக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் வேலையில் கண்டிப்பாக உண்டு. தொழிலையும் உண்டு, வியாபாரத்திலையும் உண்டு. மற்றபடி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய, தொழிலில் சிறக்கக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. நிலுவையில் இருந்து வந்த பணம், கடன் வசூல் எல்லாம் ஆகுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு போட்டியாளர்களே சாமர்த்தியமாக சமாளித்து தொழில் வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய முதலீடுகளை பற்றி யோசனை பண்ணி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பொதுவாக தொழில் வியாபாரம் வேலை தப்பு ஒன்றும் இல்லை. சரி, பொதுவாக அப்படி சொன்னால் கூட நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கூட பல பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க முருகா. பணப்புழக்கட்டம் சீராக இருக்கும். செலவுகளை நிர்வாகம் அருமையாக பண்ணுவீங்க. முதலீடுகள் அதிக லாபம் எதிர்பார்க்கலாங்க இன்னைக்கு. ஸோ அருமையாக இருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியனுடைய கூட்டணி அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம் தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க. குழந்தைகள் மூலிமா நல்ல கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். கவலைப்பட வேண்டாங்க முருகா. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுனுடைய அமைப்பு பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு நல்லவருடன் குடும்பத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங், சகோதரிகளும் பேசினா கூட சரி, அப்பா அம்மாட்ட பேசினாலும் சரி, நிறுத்தி நிதானமான போக்கை கடைபிடிங்க. கணவன் மனைவி பாண்டிங் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி அமைப்பு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சொல்லவே வேண்டாம். நல்லா பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படக்கூடிய அந்யோன்யத்தை அதிகரித்து கொடுப்பாங்க. மகிழ்ச்சியான சூழல் அருமையாக நிலவும். ரைட்டுங்களா? வாழ்க்கையிலேயே நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தால் கூட ஐயா அம்மனியே தலையை தோட்டி விட்டு ஏங்க எண்ணெய் போட்டு தலை செய்வீங்களா, தேங்காய் ஒரிஜினல் எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லி தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாரி விட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, கோயிலுக்கு போயிட்டு போங்கன்னு சொல்ல ரொம்ப அன்பாக அரவணைப்பாக காலங்காத்தாலேயே நல்ல ஒரு க்ரியேட்டிவ் மோடில் இருப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காதல் என்ற ஒரு உணர்வு காலையிலேயே கணவன் மனைவிக்குள்ளே ஃபேமிலியில் இருக்குது. திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் எடுப்பவர்களுக்கு, உங்களை சார்ந்தவங்களுக்கு சாதகமான முடிவு வரும். அப்புறம் என்னதே சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கம்முனாக இருக்க போகிறீங்க. அதனால் தாம்பத்தியம் சிறக்கும். அப்புறப்பட்ட உங்களுக்கு காதல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு புதிய காதல் பூத்து குலுங்கக்கூடிய நாள் தானுங்க. துணையுடன் மனம் விட்டு பேசுவீங்க. ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அதிகரித்து காதலை மலரச் செய்வீங்க. நல்லது நண்பா. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் அமோகமாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்கள் அட்டகாசம். இல்லத்தரசிகள் அதே மாதிரி தான். தேங்காய் தலைக்கு வச்சு விட்டா கூட அந்த ஒரு கணவனுக்காக, குழந்தைகளுக்காக தான் நான் வீட்டுக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை உங்களை உணர்ச்சி பூர்வமாகவே இருப்பீங்க. அதனாலேயே சுபகாரியங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வரும். விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன், எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்காங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கலாம் விடுங்க அப்படின்னு ஒரு தைரியமான மனப்போக்கு உங்களோட பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு தைரியம் கொடுப்பீங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, பக்கத்தோட அம்மனியாக இருந்தாலும் சரி. இப்பேற்பட்ட இல்லத்தரசிகளுக்கு மனம் மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு எல்லாத்துடைய ஆதரவு உண்டு. ரைட்டுங்களா? சூப்பராக இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் வலுவால் கல்வியில் சிறப்பான ஒரு முன்னேற்றம். படிப்பில் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு உயர்கல்விக்கான முயற்சிகளும் கைகூடும். படிப்பில் அட்டகாசம். இன்னைக்கு புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ஒரு மனத்தெளிவு அட்டகாசமாக உண்டாகும். காரணம் குரு 12ஆம் இடத்துல இருக்கார். வக்ரமடைஞ்சு இருக்கார். இருந்தால் கூட ராசியின் அதிபதி சந்திரன் எங்கே இருக்கார்? ராசியிலே பலமாக இருக்கார். அந்த ராசியிலே பலமாக இருக்கங்காட்டி எடுத்த காரியங்களில் வெற்றி, தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லக்கூடிய தன்மை புனர்வசத்துக்கு அமோகமாக இருக்குதுங்க முருகா. சரி, பூசத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும். காரணம் பூசத்தின் அதிபதி சனி. அவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்கள் வரும். பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் கைகூடும். காரணம் ஆயிலியத்தினுடைய அதிபதி புதன் 5ஆம் வீட்டில் ஸ்ட்ராங்கான வலுவாக இருக்காருங்க. அதனால் புத்திசாலித்தனமான காரியங்களால் பல வெற்றி வரக்கூடிய தன்மையில் நீங்கள் பல விஷயங்களை சாதனை புரிவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி உண்டுங்க. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமாக இருங்க. சரி, இன்னைக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பருங்க. இன்னைக்கு வெள்ளை மற்றும் சிகப்பு சார்ந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அன்னை பராசக்தியை மனசார ப்ரே பண்ணு. இப்படிலாம் பார்த்தா இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடகம் ரொம்ப சாதகமான அற்புதமான உற்சாகமிக்க நாளத்தான் சொல்லிக்கிறேன். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு சூப்பர்.
அதனாலேயே மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒரு மனுஷனுக்கு வேணும்? நல்லா இருக்குது. எல்லாம் வல்ல சினிமலை முருகனை வணங்கிட்டு நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. சிம்மராசினியர்களே, இன்றைக்கி லக்னத்தில் கேது இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகனா இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தி எல்லாம் சேர்ந்துட்டாருங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இதுதான் உங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பு ஃபார் டியூஸ்டே. அப்புறப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் எங்கே இருக்கார்? 4ஆம் வீட்டில் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆடம்பரம் இல்லாத பகட்டில்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 11ஆம் வீட்டில் யார் இருக்கா? குரு இருக்கார். அதனால் வருமானம் லாபம் அதிகரிக்குங்க, கவலைப்படாதீங்க. இருந்தால் கூட ராசியில் கேதுவும் 8ஆம் வீட்டில் சனி இருக்கங்காட்டி சில விஷயங்களில் நிதானமாக இருக்கும். ரைட்டுங்களா? சூழ்நிலையை பொறுத்து சார் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையில் ஒரு சாதகமான மாற்றங்கள் உண்டாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டுங்க முருகா. சக ஊழியர்களின் ஆதரவு சுத்தமாக கிடைக்க போகுது இன்னைக்கு. அதனால் சாலிடான வேலை அமைப்பு அருமையாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வேலையை செய்வீங்க. வெளிநாடு தொடர்புடைய பயணங்கள் கூட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தொடங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல நேரம், நல்ல நாள் செவ்வாய்க்கிழமையில். எல்லாம் முருகன் அருள். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் இருக்கங்காட்டி நிலம் வீடு தொடர்பான தொழில்கள் ஒரு சாதகமான அமைப்பு. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இருக்காடி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாளிகளிடம் தெளிவான பேச்சு பேசி அவரையும் புரிய வச்சு அவங்களையும் உள்ளே இழுத்து போட்டு மொத்தமாக ஜெயிக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க, கவலைகள் பெருசாக இல்லை, சுணக்கங்கள் இல்லைங்க. இணக்கமான நாள் தானே. சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் குருவன் இருக்கார். 11ஆம் வீட்டில் குருவன் இருந்தால் என்ன ஆகும்? பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி கைகூடும். அதனால் பொருளாதாரம் சூப்பருங்க. 8ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் கொஞ்சம் செலவிக்கிற மாதிரி இருந்தால் கூட உஷாராக தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கல. உங்களை தாண்டி செலவு வச்சிட மாட்டார். சனி உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்கார். சரிங்க, குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ 4ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் கூட்டணி அமைப்பு வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய தன்மையில் இருக்குங்காட்டி நல்லா இருக்குது. வண்டி வாகனம் வீடு வாங்கின யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க. புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி ஒன்று வருங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் அவன் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி அந்நியோனியம் அப்படி தான். 7ஆம் வீட்டில் ராகனா இருக்கார். அதனால் கிள்ளி வைப்பார். யாரை? கணவனை கிள்ளி வைப்பார், நம்ம அம்மனையும் கிள்ளி வைப்பார். ராகனை கிள்ளி வைக்காட்டி என்னாக? 2 பேருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். கிள்ளி வைக்கிற யாருன்னு பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதாவது வாயில், நம்ம வாயில் இங்கே கம்முன்னு இருக்க மாட்டேன். சொல்ல வந்து சொல்லாமல் எசவசக ஏதாவது சொல்லி எசவசக மாட்டிக்குவோம். அதனாலேயே சின்ன குழப்பங்கள் வருங்க. அல்லது மறைமுக பேச்சுகள் டாக்டர். எப்பவுமே மனைவி கிட்ட மறைமுக பேச்சு பேசுனீங்க, அப்புறம் மறைமுகம் இல்லை, நேரடியாகவே அடி உழுவும். நேரடியாகவே கும்பாங்குத்து நமக்கு கிடைக்கும். கும்பாங்குத்து வேணும்னா நான் மறைமுக பேசலாம். அம்மனி, எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொம்பளை இருக்கிறார், அசல் உன்ன மாதிரியே கேரக்டர். அப்படியா? அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரானவங்க இல்லையா? சின்சியர்த வந்து நம்மளை சிக்கிறதுலையே குறியாக இருக்கிறான். அப்படிலாம் கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறீங்கன்னா என்ன தனியாக சொல்கிறேன் நீ அப்படின்னு நேரடியாகவே கும்பாங்குத்து கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதனால் விவாதம் செய்வதை விற்றுட்டு வெளிப்படையாக பேசி, அம்மனி 1000 பக்கம் நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருந்தால் கூட என்ன மேனேஜ்மெண்ட்டு நீ தான் அப்படி சரண்டர் ஆகுது. சரி, காதலை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி அங்கே ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் இருந்தால் கூட கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். என்ன நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்க பண்ணிக்கிறேன், நீ பார்த்துட்டு இருக்கிற நீ என்ன அப்படின்னு சிடுன்னு மூஞ்சி வச்சுக்கூடாது. அன்பே, கண்மணியே, இப்படி 2 டயலாக்கை பேசி அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணாலும் உனக்கு நான் 1000 பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி சேவம் செய்யத்தானே நான் காதலிக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அள்ளி விட்டிங்கன்னா மட்டும்தான் காதல் பூ பூக்கும். புதிய உறவுகளுக்கு சாதகமான அமைப்பை கெடுத்து போகலாம். பார்த்து சரிங்களா முருகா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணியிடத்தில் உங்கள் ஆற்றல், திறமை, உற்சாகம் பிச்சு உதறப்போகுது. சக ஊழியர்களால் பாராட்ட அமோகமாக இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். வீடு வாசல் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கூட்டி சுத்தமாக வச்சுக்கணுங்கிற ஒரு தன்மையிலாக வீட்டில் அலங்கார பொருளாக தொங்க விட்டு வீட்டை புதுசாக வச்சுருக்கணும், புதுசாக மாற்றணுங்கிற எண்ணம் இன்னைக்கு வலுப்படும். அதிகார மனப்பான்மை கொஞ்சம் இருக்குதுங்க. முதலே சொன்னல, வந்துருச்சு இல்லை, வரும். நான் தான் வீட்டுக்காரனை கட்டலாக வச்சுக்கணும், குழந்தை ஒடியில் கட்டலாக வச்சு எண்ணம் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும், அவ்வளோதான். வேறு மற்றபடி பெரிய தொந்தரவு இல்லைங்க இருக்கா.
மற்றபடி பசங்க பிள்ளைகளுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உயர்கல்விக்கு ஒரு சாதகமான முயற்சி எடுத்தால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எடுப்பீங்க சாதகமான முயற்சி. மகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆரோக்கியம் மேம்படும். காரணம் மகத்தின் அதிபதி யார்? கேது. கேது ராசியிலே இருக்கார். இருந்தால் கூட ராசிநாதனாகிய சூரியன் 4 வலுவாக இருக்கங்காட்டி உங்களுக்கு புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கு அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. முருகா சரணம். பூரநட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். காரணம் பூரத்தின் அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் ராசிநாதனுடன் சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கங்காட்டி 4ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்கங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி சுமூகமான அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும். காரணம் உத்தரத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்கார்? 4ஆம் வீட்டில் வலுவாக இருக்கார். அதோட 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய வக்ரஸ்டேட்டு. பட் இருந்தால் கூட அந்த அமைப்பு எதிர்பாராத லாபம், அவர் தார்மீக பொறுப்பு ஏற்று உங்களை நல்லபடியாக வச்சுருப்பார். யார்? உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான எண்கள் 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி சிகப்பு மற்றும் கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் சார்ந்த டார்க் ஷேட் கொஞ்சம் எடுபடுதுங்க. சூரிய பகவான் ஒன்லி சூரிய பகவான் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இன்னைக்கு ரைட்டா ஒரு சாதகமான அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் வருமானம் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு சுகம், உடல் சோர்வெல்லாம் இல்லாமல் அட்டகாசமாக ஓய்வின்றி உழைப்பீங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு சனி. அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம், அம்னிகிட்ட பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக பேசிக்கோங்க. ரைட்டுங்களா? கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. போயிட்டு விட்டுங்களா? நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கன்னிராசினர்களே, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதனன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க இன்னைக்கு. 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 12ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தா ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் வீட்டில் வலுவாக இருக்காருங்க, ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. கவலைப்பட வேண்டாங்க. இதனால் தைரியம், உங்களுக்கு ஒரு உற்சாகம், மன எழுச்சி மேம்படும். இன்னைக்கு 10ஆம் வீட்டில் குருவின் அமைப்பு இருக்கங்காட்டி தொழில் ரீதியாக பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க, அல்லது முன்னேற்றம் கண்ணு முன்னாடியே தெரியும். நீங்கள் கவலையே படாதீங்க. 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் தொந்தரவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் லேசான தொந்தரவு தானே, நீ நினைக்கிறது சரிதானே. அதனால் கூட்டாளி தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்போட சரி, மற்ற உறவுகளுடன் சரி, வாடிக்கையாளர்கிட்டையும் சரி கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியம். சரிங்களா? சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 10ஆம் வீட்டில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி வேலையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. புதிய பதவி அல்லது இடமாற்றம் கூட சிலவதற்கு அமைப்பு உண்டு. வேலையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொன்னால் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு மதிப்பு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது வேலைக்கு போகிற இடத்துல. அதனால் அதுவும் பர்டிகுலராக சொல்லப்போனால் 3ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கிறார். அதனால் அப்படி பார்க்குறப்ப ஊடகத்துறைன்னு சொல்லக்கூடிய செய்தியாளர்களும் சரி, தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும், கலைத்துறைன்னு சொல்லக்கூடிய சினிமா துறையில் இருப்பவங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்பு பர்டிகுலராக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒரு சாதகமான அமைப்பு. தொழில் வேலையை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு ஒரு அருமையான காலகட்டம், நல்ல நாள், நல்ல நேரம் இன்னைக்கு உண்டு. தொழில் புதிய உத்திகள் மூலம் பல விஷயங்களில் கையாண்டு லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குது. 6ஆம் வீட்டில் ராகன் இருக்கார். அதனால் போட்டிகளை எது வந்தாலும் போட்டி இருக்குத்தானே செய்யும். இருந்தாலும் சாமர்த்தியமாக சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயலாற்றி சமாளித்து வெற்றி காணக்கூடிய அமோகமான தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இருக்கா 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை நிதி நிலைமையை கொஞ்சம் உயர்த்தி கொடுப்பார். முதலீடுகள் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி நல்ல ஒரு பெத் அமௌண்ட் உண்டு. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பு சின்ன பயணங்கள் வரக்கூடிய தன்மை, பக்கத்தில் உள்ளூர் போய்ட்டு லோக்கலில் போயிட்டு வரக்கூடிய பயணங்களால் அலைச்சல் இருந்தால் கூட அதுக்குண்டான லாபம் வருமானம் கண்டிப்பாக உண்டுங்க. போயிட்டு வாங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமைப்பு பார்த்தீங்கன்னா வீடு அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானமாக பேசணும். கோபப்பட்டு கொஞ்சம் பேசுகிறாலே சண்டை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிதானத்தை கைபிடிச்சிங்கன்னா ஒரு நிம்மதி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பூர்வீக சொத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் சனியனை இருக்கார். சனியனை இருந்தால் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் நிதானமாக போகணும், இல்லை தடிக்கொடி கீழே உழவு வச்சுருவார். எப்படி பார்த்தாலும் ஒரு நிதானமான, ஒரு பாசமான, ஒரு யதார்த்தமான அணுகுமுறை கணவன் மனைவிக்குள்ளே வேணும்னு வச்சுக்கோங்களேன். மௌனம் காப்பது கூட சில நேரங்களுக்கு நல்லது, நன்மை பயக்கும். வெளிப்படையாக பேசினா கூட அதுலேயும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். சரிங்களா? பொய் பேசக்கூடாது. அதனால் ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் ஒருத்தர் கப் சுப்புன்னு ஆப்பாரு, ரொம்ப நல்லது. அனுசரித்து போகிறதா குடும்பத்துக்கு அழகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு காதலர்களில் சின்ன ஒரு துள்ளலுடன் கூடிய சின்ன சண்டைகள் அது வந்தால் தானே காதல்.
ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். சின்ன சண்டைகள் வருங்க, வந்து நீங்கிடும். பொறுமையுடன் செயல்படுறது உறவுக்கும் காதலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. வெளிநாடு தொடர்பு உண்டான ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா நேரடியான காதலை விட ஃபோன் மூலிமா காதலை டெவலப் பண்ணக்கூடிய நிலவரம் இன்றைக்கி இருக்க சாதகமான அமைப்பு அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மிகச்சிறப்பான முடிவுகளை எடுத்து இந்த வேலைக்கு இந்த பொம்பளை தான் தகுதியான ஆள் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. நல்ல அம்மணி கூட்டம் ஜெயிக்க போகிறீங்க. உயர் அதிகாரிகளின் பாராட்டு அமோகமாக கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலைகளை சுறு செஞ்சுட்டே இருப்பீங்க. ரைட்டுங்களா? என் வேலை எனக்கு இருக்குது சார், தள்ளுங்க அப்படின்னு கணவன் பார்க்க உடனே குழந்தைன்னு பார்க்க உடனே உங்கள் வேலையை செவ்வனே செஞ்சு, ரைட்டுங்களா, எல்லா வேலையும் டக்குன்னு நேரமே முடிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாக போய் டிவி முன்னாடிக்கு வந்து நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அந்தளவுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய குடும்பத்தை ஒரு பொறுப்பான ஒரு பெண்மணியாக இல்லத்தரசிகள் மிளற போகிறீங்க. சூப்பருங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஓய்வு எடுப்பீங்க. இன்றைக்கி என்ன நாடகம் பார்க்க போனால் ஓய்வு தானே. ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் கடின உழைப்பாக படிக்கணும், கவனமாக படிக்கணும். எழுத்து தேர்வுகள் கொஞ்சம் எழுதி பார்த்து மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். போட்டித் தேர்வுகளில் வெற்றிக்கு சாதகமான நாள் தான், ஒன்றும் தப்பில்லைன்னு வச்சுக்கங்களேன். சரி முருகா, அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தகவல் தொடர்பு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. வெற்றி உண்டு. காரணம், உத்தரத்தின் அதிபதி யாருங்க? சூரியன். சூரியன் எங்கே இருக்கார்? 3ஆம் வீட்டை ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி பேச்சு மற்றும் எழுத்துத் துறையில் திறமையில் வெற்றி காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது இன்னைக்கு உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். ஹஸ்தமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய உற்சாகம் மிகுந்த நாள். காரணம், ஹஸ்தத்தின் அதிபதி சந்திரன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் சொல்லுவோம். அந்த லாபஸ்தானத்தில் அமோகமாக இருக்கார். அதனால் நிதி ரீதியான ஒரு ஆதாயமும் ஒரு மகிழ்ச்சியான சூழலும் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும். சரி, சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொழில் சிறக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. என்ன காரணம்? சித்திரையின் அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வேலையில் புதிய திருப்பங்கள், ஒரு யூட்டர்னு அடிக்கக்கூடிய தன்மை உருவாக்கி தருவார் சித்திரையை பொறுத்த வரைக்கும். 10ஆம் வீடும் நல்லாயிருக்கும். சித்திரை நல்லாயிருக்கும். 4 நல்லா இருக்குன்னு வச்சுக்கல, அதனால் பிரச்சனை இல்லை. அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. இன்றைக்கி க்ரீன் மற்றும் ப்ளூ கலர் நல்லா இருக்குது. இன்றைக்கி அனுமனை மனசார ப்ரே பண்ணும். நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும்னு வச்சுக்கல, தைரியம் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் குரு இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் புதன் என சாதகமான அமைப்பு தான். ஒன்றும் தப்பில்லைங்க. குருவும் நல்லாயிருக்கு. தொழில் முன்னேற்றம் இருக்குதுங்க. வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் மட்டும் கொஞ்சம் வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். உறவுகளில் நிதானம் தேவை. அம்மனிக்கிட்ட அவ்வளோதான். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் துலாம் ராசினியர்களே. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு நல்லா இருக்குது. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் குருவான வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 11ஆம் வீட்டில் கேதனன் தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கார். தனஸ்தானத்தில் வலுவாக இருந்தால் நிதி நிலைமை சிறக்குங்க, சந்தோஷமாக இருக்கலாங்க. 9ஆம் வீட்டில் குரு இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு இருந்தால் என்ன ஆகும்னா, ஒரு பாக்கியம், ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செவ்வாய் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காரு. தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும். வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முருகா, வேலையில் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. உயர் பதவிகள், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு அமோகமாக கிடைக்கும். நல்ல அமைப்பு அட்டகாசமாக இருக்குது. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருக்கங்காட்டி வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க முருகா. 9ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி உயர் கல்வி அல்லது வெளிநாட்டு வேலைகள் முயற்சிகள் பலனளிக்கும். கூடுதல் பலம் அது உங்களுக்கு. புதிய விஷயங்களை புதிய திறம்பட கற்றுக்கிட்டு வேலையில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை அமோகமாக சொல்லிட்டே போல. அப்படி வேலை ஆல் பாசிட்டிவ்ஸ். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 2ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கங்காட்டி நிதி பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த தொழிலும் அமைப்பு, வியாபார அமைப்பு சூப்பராக இருக்குது. மற்றபடி வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் சவால்களை சமாளித்து போட்டிகளில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு அட்டகாசம். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா, 2ஆம் வீட்டில் ராசிநாதனாகிய சுக்கிரன் இருக்கார். அதனால் பணப்புழக்கட்டம் சரளமாக இருக்குதுங்க. வருமானம் அதிகரிக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. செலவிக்கிற மாதிரி ஆட்கள் வந்தால் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடும். இல்லைன்னா வரவு அறிஞ்சு செலவு இழுத்து விட்ருவாங்க. பார்த்துக்கோங்க. உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, மீறி போயிடப்போகுது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி, இனிமையான பேச்சு நிலவும். கவலைப்படாதீங்க. சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவு தரக்கூடிய அமைப்பில் அட்டகாசமாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. ஸோ குடும்ப உறவு பாண்டிங் செம. ஒன்று உங்களை மீறி எதுவும் நடக்காது. அப்பேற்பட்ட அன்பு பாசமிக்க குடும்பம் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு காப்பாற்றிக்கலாம். கணவன் மனைவி உறவுன்னு சொல்லக்கூடிய அன்பு அந்யோன்யம் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் வெளியூர் பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அப்பேற்பட்ட ஒரு பாண்ட் அட்டகாசம்.
துணையின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்மகிட்ட எதையும் கண்டுக்கிறது இல்லைன்னு. உங்களை கண்டும் காணாமல் இருந்தால் கூட மனசளவில் உங்களோட நெருக்கமாக தான் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, காதலை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நாள், உறவு மேம்படும். அதுக்கு மேலே எல்லாம் நம்ம கையில் இருக்குது. புதியவர்களை சந்திக்கவும் காதல் மலரவும் புதிய முயற்சிகள் பார்த்து அதுக்கு மேலே. அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா நிதி நிலைமை அமோகமாக இருக்குதுங்க. பணியிடத்தில் சுறுசுறுப்புடன் ஒரு எறும்பு போல் ஒரு தேனி போல் எந்த வேலையை கொடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடும் சார் அப்படின்னு ஒரு முன்னாடியில் நின்று செய்வீங்க. சூப்பராக இருக்கும். உங்களை சுற்றி எல்லாம் வந்தாவே உங்களோட பேசினா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியுதம்னே அப்படின்னு பல பேர் வருவாங்க. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட வேலைக்கு போகிற பெண்கள் போக இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு காரணமே நீங்கள் தானுங்க. உண்மை சொல்லலாம். ஓகே, ஒரு நகை வாங்கணும், ஒரு புடவோன்னு ஆசை இருக்குது. ஆனால் வீட்டுக்காரன் நிலைமை அறிஞ்சு சரி நகை வைக்கிறவங்களுக்கு நகையெல்லாம் வேண்டாம் அக்கா அப்படின்னு சொல்லி போட்டு வழக்கமாக புன்னகையே போதும் அப்படி சமாளித்து குடும்பத்தை மகிழ்ச்சியிலிருந்து குறைக்கவே விட மாட்டேன். இல்லத்தரசிகள் செமைங்க, நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் பசங்களையில் பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் ராகனா இருக்காருங்க. புதிய கல்வி அதை பற்றி படிக்கணும் எண்ணம் மேலோங்கும், ஆர்வம் அதிகரிக்கும். 9ஆம் வீட்டில் குருவன் இருக்கார். குருவன் இருந்தங்காட்டி உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க முருகா, கவலைப்படாதீங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தைரியம் அதிகரிக்கும். என்ன காரணம்னா சித்திரையின் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி அமோகமாக உண்டு, கவலைப்படாதீங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும். காரணம் சுவாதியின் அதிபதி யாருங்க? ராகண்ண 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருந்தங்காட்டி என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும், ஆதாயம் உண்டு, கவலைப்படாதீங்க. சரிங்களா முருகா? சரி, விசாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தா பாக்கியம் அமோகமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் நல்லாவே இருக்கார். காரணம் விசாகத்தின் அதிபதி குரு 9ஆம் வீட்டில் இருக்கார். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குதுங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார ப்ரே பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்கள் 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 9ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் ஒரு சிறந்த கிரக அமைப்பு இருக்குதுங்க. நிதி ரீதியான ஒரு சாதகமான பொருளாதார மேம்பாடு உருவாகக்கூடிய நல்ல நாளில் உறவுகள் மேம்படும். சூப்பராக இருக்கலாம். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கி லக்னத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் அமைப்பு இருக்குதுங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் ராகண்ண அம்போன்னு தான் கோந்திருக்கார். ஆனால் பார்க்கலாம் 5ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தியடன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 10ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படி இருக்குதா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் லக்னத்தில் இருக்கங்காட்டி இப்படி இருக்கார். ஸ்ட்ராங்காக பலமாக அப்படியே ஒரு பேஸ் பாண்டில் உட்காந்துருக்கார். அதனால் உங்களுக்கு ஆளுமை, தன்னம்பிக்கை, உற்சாகம், விடாமுயற்சி எல்லாம் அதிகரிக்குங்க. சூப்பருங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்கங்காட்டி பேச்சில் ஒரு மாதிரி வீரியமான பேச்சு, ஒரு தைரியம், உட்ரா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையிலிருந்து மன எழுச்சியில் வரும். அடா இன்னைக்கு உங்களை சுற்றி ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க. எவனும் கிட்டே அண்ட முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க முருகா. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காங்காட்டி அதனால் அதிர்ஷ்டம், பயணங்கள் கை கொடுக்கும். இதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய முயற்சிகள் எதாகட்டும், உயர் அதிகாரிகளின் ஆதரவு அமோகத்திலேயே அமோகம். 10ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். அதனால் கவனத்தோடு தான் செயல்படுவீங்க. நீங்கள் உங்களையெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள்கிட்ட நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கல, வாத்தியாருக்கு மேலான ஆள்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தில் நிலையான ஒரு முன்னேற்றம், ஒரு ஸ்டெடியாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் திறமைகள் எப்படியாவது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் லாபம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். எது புதிய விஷயமா இருந்தாலும் சரி அதை கற்றுக்கிட்டு டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு தொழில் வியாபாரமும் அப்படித்தான். ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும் செமன்னு ஜெயிக்க போகுதுங்க. பண பரிவர்த்தனை லாபகரமாக இருக்குது. நிதி நிலைமை பார்க்குறப்போ இன்றைக்கி 2ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக இருக்காருங்க. அதனால தான் பணப்புழக்கடை சீராக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. செவ்வாய் ஸ்ட்ராங்காகவே பணத்தை இழுத்து கொடுப்பார் உங்களுக்கு. தைரியமான முடிவில் முதலீடுகள் செஞ்சு ரொம்ப யோசனை பண்ணுவீங்க. 8ஆம் வீட்டில் குருவன் இருக்கார். அதனால் வீண் செலவுகள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. அந்த அமைப்பை தடுத்துருங்க. கடன் கொடுப்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய மிச்சமில்லான்னு வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் செவ்வாய் தொழில் வியாபாரத்துக்கு ஓகே. பட் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானம் தேவை. கடுமையான பேச்சு, கோபப்படக்கூடிய தன்மை, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோனே நீயே அப்படின்னு டக்குன்னு எரிஞ்சுள்ளக்கூடிய பேச்சு வந்துருவாய். அவசரப்பட்டு பேசுவதை தவிர்த்துக்கணும். செவ்வாய் தூண்டி விடுவார். உங்களுக்கு உணர்ச்சி பிளம்பில் இருப்பீங்க. நீங்கள் 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கங்காட்டி தந்தை வழியில் ஆதரவு உண்டு. அமோகமான அமைப்பு தானுங்க. சரி, கணவன் மனைவி உறவு எப்படின்னா ராசியில் சுக்கிரன் வந்துட்டார்.
சுக்கிரன் இருந்தாவே யாருக்குமே அன்பு பூத்து குலுங்கும்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழல் அமோகமாக இருக்குது. மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. அந்தளவுக்கு கணவன் மனைவி உறவுல சூப்பராக இருக்குது. தாம்பத்தியம் சிறக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அற்புதமான நாள். துணையின் ஆதரவு அமோகமாக உண்டு. இருந்தால் கூட 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சொன்னேன், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலைன்னா எடுத்த மாதிரி யார் இருக்குன்னே தெரியாது. கண்ணை மூடிட்டு பேசிடுவீங்க. அதான் கண்ணை திறந்துட்டு பேசினா ஏற்ற மாதிரி நிற்கிறது. ஃப்யூச்சர் நம்ம அம்மனி எவ்வளோ பேசக்கூடாதுன்னு தன்மையை உணர்ந்துக்கும். சரிங்க முருகா, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்குகள் சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் எய்ம் அடையக்கூடிய தன்மை மேலோங்க போகுதுங்க. வேலைக்கு அருமையாக இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் உங்களை தாண்டி நடத்தவே விட மாட்டேங்க. ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ அவனு வழக்கம் போல் வீட்டுக்கார சாயந்தரம் வேண்டியது எதுக்கியா? வீட்டில் தான் இருக்கிறேன், இன்னைக்கு ஃபங்க்ஷனும் இல்லை, 10 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னு வெறும் 10 ரூபாய்க்கு கூட 10,000 கொஸ்டின் கேட்பீங்க. அவர் பூவை கொண்டு விற்கிறாரோ இல்லையோ, கடையில் விட இன்னொரு பொம்பளைக்கு கொடுக்கவா முடியும்? அதனால் அம்மனி 10 ரூபாய்க்கு மனுஷு கம்மின்னு அப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு எதற்கு செலவுனா இன்னைக்கு ஃபங்க்ஷனே இல்லை இருக்குது அப்படின்னு மாதிரி உரிமையாக கேட்பேன். அந்த அளவுக்கு கட்டுப்பாடான செலவு பண்ணக்கூடிய ஆளில் பேச்சில் கொஞ்சம் இனிமை தேவை. ஏனுங்க இன்னைக்கு தான் ஃபங்க்ஷனும் இல்லை ஒன்றும் இல்லை, எதுக்குங்க இந்த பூ விற்கிற விலைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இன்னொரு நாளைக்கு வாங்கி இருக்கலாம் அப்படின்னு தட்டி கொடுத்து பேசிங்கன்னா வாங்கிட்டு விட்டா முடியுமா? கடுமையான பேச்சும் இனிமையாக பேசும். அது சரிங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ராசியில் புதன் இருக்கார். புதன் இருந்தால் என்ன ஆகும்னா திறன்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கணும், கல்வியில் படிப்பு ஆர்வம் அதிகரிக்கும், புத்தி கூர்மை ஷார்ப்பாக இருக்குது. இன்னைக்கு போட்டித் தேர்வுகள், கிளாஸ் டெஸ்ட் வெற்றிக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. சூப்பருங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள். காரணம் ராசியில் சூரியன் இருக்கங்காட்டி ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் வலுவாக இருக்கார். அப்படி இருக்கங்காட்டி தன்னம்பிக்கை கூடி ரெண்டுமே சப்போர்ட் சூப்பராக இருக்குது. நிதி நிலைமை அமோகமாக இருக்குதுங்க விசாகத்தை பொறுத்த வரைக்கும். சரியாக அனுசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாள். எதுலேயுமே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. காரணம் அனுசத்தின் அதிபதி சனிங்க. சனி எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்கிற முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அவங்களுடைய ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ்னால நினைத்த காரியங்கள் தடை இல்லாமல் நிறைவேறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது அனுசத்தை பொறுத்த வரைக்கும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கேட்டையின் அதிபதி புதன் ராசியிலே இருக்கிறார். அதனால் பேச்சு மற்றும் புத்திசாலித்தனத்தினால ஆதாயம் வெற்றி உண்டாகும். அனைவரும் சுபம். சூப்பருங்களா? சரி, அதிர்ஷ்டமான நம்பர் 9 நம்பர் 6ஆம் நம்பருங்க. இன்றைக்கி சிகப்பு மற்றும் மெரூன் சார்ந்த டார்க் கலர்ஸ் எடுபடுது. சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய முருகனை மனசார ப்ரே பண்ணும். வேல் கொண்டு உன்னையாற்றும் குழப்படாது. மொத்தத்தில் இன்றைக்கி ராசியில் புதன் சுக்கிரன் ஒரு சாதகமான அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. நிதி நிலைமை உயரங்க. 8ஆம் வீட்டில் இருக்கிற குருவின் அமைப்பால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் சரிங்களா? மற்றபடி சூப்பர். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. முருகா வாங்க. தனுசு ராசினர்களே, லக்னத்தில் செவ்வாய் வந்துட்டாருங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 4ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 9ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்காங்க. இந்த அமைப்பு ராசியில் செவ்வாய் இருக்கங்காட்டி உற்சாகத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. 7ஆம் வீட்டில் ராசிநாதன் குரு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்காருங்க. அதனால் நல்ல பலன்களும் பாக்கியங்களும் கூடும். சரிங்க முருகா, 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கங்காட்டி இன்றைக்கி செலவுகளும் கொஞ்சம் இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் சொல்லிடுவோம்ல, உண்மையை உள்ளதோட சொல்லிடுவோம். அமைப்பு வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் எந்த விதமான தயக்கமும் இன்றி துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. அதனால் உயர் அதிகாரிகள் பாராட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. எதிர்பாராத வேலையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 7ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட்டாளிகள் அல்லது பொதுத்துறையில் இருப்பவங்க எது பண்ணாலும் சரி ஆதரவு நல்லா உண்டுங்க. இன்னைக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குங்க. காரணம் குரு ஸ்ட்ராங்காக இருக்கார். புதிய தொழில் ஒப்பந்தம் கையெழுத்துக்கு நல்ல நேரங்க. வியாபாரம் அதை பற்றி அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய திட்டங்கள் வகுக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் லாபம் தரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சூப்பராக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 12ஆம் வீட்டில் கிரக அமைப்பு எல்லாம் வச்சு பார்க்குறப்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஆடம்பர செலவு கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இருந்தால் கூட 7ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் வருமான பற்றாக்குறை இருக்காது. வரவுக்கேற்ற செலவு தான் வச்சுக்கலாம். பார்த்து குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். அதனால் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் முருகா. ரைட்டுங்களா? கணவன் மனைவி அந்நியோனியம் ஆரோக்கியம்லாம் பார்த்தா 7ஆம் வீட்டில் குருவன் இருக்கார். இருந்த என்ன ஆகும்? கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்நியோனியம் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் எடுப்பவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க முருகா. சரி, காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப உறவு பலப்படும், துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு பண்ணுவீங்க.
புதுமையான விஷயங்களை புகுத்தி காதலிக்குள்ளே ஒரு உணர்வுபூர்வமான உந்துதல் சக்தி அதிகமாக இருக்குது. திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் கூட ஒரு சாதகமான அமைப்பு. அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம்னா அந்த காதலை அதை நிறைவேற்றுவீங்க. சரிங்க, வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் திறமைக்கு உரிய மரியாதை கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்க. கவலை எதுவும் கிடையாதுங்க முருகா. ரைட்டுங்களா? அமோகமாக இருக்குதுங்க. பசங்களும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். உயர்கல்விக்கு உண்டான முயற்சிகள் கை கொடுக்கும். நல்ல வெற்றி காணக்கூடிய கல்வி சூப்பர். எஜுகேஷன் லெவல் அட்டகாசம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய மேன்மேலும் உயரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. காரணம் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, ராசியில் செவ்வாய் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் துணிச்சலுடன் செயல்பட்டு தடைகளை தாண்டி இலக்கை அடையக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுப்பாங்க. உங்களை புஷ் பண்ணி விடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். மூலத்தை பொறுத்த வரைக்கும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உறவு பலப்படும். ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டில் இருக்காங்க. காரணம் போராட்டத்தின் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இருந்தால் டேஞ்சர் சார் அப்படின்னு பல பேர் சொன்னால் கூட 7ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். 2 பேரும் இணக்கமாக கொண்டு போவாங்க. சண்டை சச்சரவு இருக்காது. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமோகமான நாள். என்ன காரணம்? உத்திராடத்தின் அதிபதி யாருங்க? சூரியன். அவர் 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் கொஞ்சம் டேஞ்சர்னு பல பேர் சொன்னால் கூட நம்பாதீங்க. காரணம் ராசிநாதன் இருக்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். அவர் நேரடியான பார்வையில் ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கங்காட்டி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவு பலப்படும். உத்திராடம் அமோகம். சரிங்க முருகா, அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 3 நம்பர் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு க்ரீன் சார்ந்த காம்பினேஷன் கலர் நல்லா இருக்கு. தட்சிணாமூர்த்தியை மனசார ப்ரே பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டில் குரு, ராசியில் செவ்வாய் என சாதகமான அமைப்பு தான் இருக்குதுங்க. இன்னைக்கு கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்களை அமைப்பு செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா பல காசு மிச்சம் பண்ணலாம். இன்னைக்கு நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் மகர ராசினர்களே. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் ராகன் இருக்கார். 3ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தியன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் தனியாக இருக்கார். 8ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன் அமைப்பு நல்லா இருக்குதுங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். சரி, இப்படிலாம் இருந்தால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் வீட்டில் வலுவாக இருக்காருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கார். என்னங்க, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கார். இது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அட்டகாசமாக இருக்குது. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன் கூட்டணி பலமாக இருக்கார். முதலே சொல்லியிருக்கேன். அதனால் வருமானம் லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். இருந்தால் கூட 6ஆம் இடத்துல குருன்னு இருக்கார். அதனால் கடன் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிள்ளி விட்டுருவார். ரைட்டா? என்ன குழந்தை சிரிச்சுட்டே இருக்குதே, ரொம்ப கண்ணுப்படுதுன்னு கிள்ளி பொட்டு வைப்ப மாதிரி கிள்ளி வச்சுருவார் குரு. அப்புறம் இப்படி அமைப்பில் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புதிய முயற்சிகள் வேலையில் எடுப்பீங்க. இந்த வேலை வேண்டாம், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி சில பேருக்கு வரும். உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. வேலையை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை இருந்தால் கூட உங்கள் திறமையால் உங்களுடைய சமாளிப்பீங்க. ரைட்டா? லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பால் பண பலம் அதிகரிக்கும். எதிர்பாராத பதவி உயர்வு கூட கிடைக்கும். இடமாற்றம் கூட பல பேருக்கு உண்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நல்ல நாளில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. புதிய முதலீடுகளால் லாபம் உண்டு. சூப்பர் ஆதாயம் உண்டு. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அமைப்பு நிதி பரிவர்த்தனையில் கவனமாக இருங்க. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா பணம் காசு நிறைய தங்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? அப்புறம் இப்படி அமைப்பில் முருகா நிதி நிலைமை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பால் பணப்புழக்கம் சாதகமாக இருக்குதுங்க. சரளமாக இருக்குதுங்க. வருமானம் பல வகையில் வந்து சேரக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க முருகா. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ரைட்டுங்களா? அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் வீட்டில் சனியனை இருக்கார். சனியனை இருந்தால் என்ன, சகோதரர் வழியில் நல்ல ஆதரவு உண்டு. உங்களுக்கு நல்ல அமோகமான பாண்டிங் நல்லா இருக்குது. 2ஆம் வீட்டில் ராகனை இருக்குங்காட்டி பேச்சில் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லணுமா நிதானமாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். நீங்கள் எனக்கு புரிஞ்சால் போதும், அவனுக்கு புரிஞ்சானா புரியாட்டின்னு பேசப்படாது. சரிங்களா? அப்படி இருந்துட்டிங்கன்னா அவசரப்பட்டு பேசாதீங்க. அவங்க என்ன கருத்து சொன்னால் கூட அமர சிந்திச்சு அப்புறம் பதில் சொல்லுங்கள். இப்படி இருந்துட்டால் குடும்பத்தில் இணக்கமாக இருக்கலாம். சரி, கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருந்தால் அப்புறம் எனக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் இருக்கும். உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் அந்த பரஸ்பர ஒரு மேக்னெட் மாதிரி இரும்பும் காந்தம் மாதிரி இழுத்துக்குவீங்க. ஒருத்தர் கிட்ட போனாவே உங்களுக்கு அந்த உறவு செழிக்கும். தாம்பத்தியம் அமோகமாக இருக்குதுங்க. மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பாருங்க. இன்றைக்கி நல்ல ஒரு செய்தி உண்டு. முருகா காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாதகமான நாள். துணையின் ஆதரவு அமோகமாக இருக்கும். 2 பேரும் நல்ல அமைப்பில் ஏதாவது வெளியே போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போகலாம், அடுத்த பற்றி பேசலாங்கிற மாதிரி உறவில் உறுதிப்பாடு அதிகரிக்குன்னு வச்சுக்கலாம். காதல் உங்களை யாரும் டச்சே பண்ண முடியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. திருமணம் பற்றிய பேச்சு கூட எடுபடும். இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பான பலன்கள் உண்டு. ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் சிறப்பான உறுதியான முடிவெடுப்பீங்க. ஜெயிச்சிடலாம். நிதி நிலைமை மேம்படும்.
இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக உங்களால் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி இல்லத்தரசிகள் அமோகம், கவலைப்படாதீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்வியில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். 3ஆம் வீட்டில் சனி இருப்பதால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம். கொஞ்சமாக கஷ்டப்படணும், ரைட்டுங்களா? மற்றபடி வெற்றிக்கு உண்டான படிப்பு அமோகமாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார மேம்பாடு சூப்பராக தெரியுது. என்ன காரணம்னா உத்திராடத்தின் அதிபதி வந்துங்க சூரியன். எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் ராசிநாதனுடன் சனியால் பார்க்குறார். 11ஆம் வீட்டில் கூட சனியால் டைரெக்டாக பார்க்கங்காட்டி என்ன ஆகும்? தொழில் ரீதியான, வியாபாரம் ரீதியான, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உத்திராடத்துக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. அப்படி பார்வை செழிப்பான பார்வை இவர், சரிங்களா? திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தைரியம் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள். காரணம் திருவோணத்தின் அதிபதி சந்திரன். எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் தான் இருக்கார். 7ஆம் வீட்டில் தான் இருக்கார். 7ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி துணையின் ஆதரவால், யார் நல்லா புரிஞ்சுக்கோ, துணையின் ஆதரவால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதனால் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசணும். அம்மனியாக இருந்தால் ஐயங்கிட்ட ஓப்பனாக பேசணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. சரி, அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. காரணம் அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருந்த விரயஸ்தானம் சார் எப்படி சார் ஏன் சார் அப்படின்னு சொன்னால் கூட 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சுக்கரன் பக்கத்துலேயே இருக்கார். அந்த சுக்கரனோட புதன் கூட்டணி இருக்கங்காட்டி இன்றைக்கி நிதி நிலைமையை செவ்வாய் இருக்கார், அவர் அமுத்தி வச்சுட்டு இவங்க 2 பேரும் உங்களுக்கு உயர்வை தருவாங்க அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதிர்ஷ்டமான எண்கள் 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் ஒரு ப்ளூ க்ரீன் சார்ந்த காம்பினேஷன் கலர் நல்லாயிருக்கு. 5 நேரம் மனசார ப்ரே பண்ணுங்கள், ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் வரும். முதல்ல லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்காரு. 3ஆம் வீட்டில் சனி என சாதகமான அமைப்புகள் அமோகமாக இருக்குதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அமோகமாக உயரப்போகுதுங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் கடன் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா காசு நிறைய தங்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, சூப்பர். போயிட்டு வரட்டுங்களா? நன்றி. வாங்க கும்பராசினர்களே, இன்றைக்கி லக்னத்திலே ராகன் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தியன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். 10ஆம் வீட்டில் சுக்கரன் சூரியன் புதனன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் தனியாக. இப்படிலாம் இருந்தால் ராசிநாதன் சனி வந்துங்க 2ஆம் வீட்டில் வலுவாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். இதனால் நிதி நிலைமை, குடும்ப பேச்சு எல்லாமே பலப்படும், உறுதியான ஒரு தன்மை இருக்கும். இன்னைக்கு 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் புதன் கூட்டணி இருக்கார், அதுவும் பலமாக இருக்காங்க. அதனால் என்ன, தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான ஒரு பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய தன்மையை அமைச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் என்ன சார் கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்கன்னா, இருந்தாலும் ராசியில் ராகு இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்கங்காட்டி உறவுகளில் நிதானமாக இருக்கும். நண்பிகளிடம் பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கும், சரிங்களா? சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு வேலையில் மிகச்சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்காங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அமைப்பு நல்லா இருக்குது. உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் அட்டகாசம் இன்னைக்கு. தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான பெரிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய தன்மை செவ்வாய்க்கிழமையில் அமைப்பு இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாடுவதற்கு ஒரு நல்ல நேரம், நல்ல நாள் இதுங்க. மற்றபடி பயணங்கள் செல்வதற்குண்டான வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் விஷயமாக போனீங்கன்னா பயணங்களால் அனுகூலம் உண்டு, லாபம் உண்டு. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடிக்கடி சொன்னால் கூட உங்களுக்கு முதலீடுகளில் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு, தைரியமாக இருக்கலாம். கூட்டாளின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் தெளிவான பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அந்த வியாபாரம் தொழிலை சூப்பராக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் சனி என்ன இருக்கார், அதனால் சேமிப்பு அதிகரிக்கும், நிதி நிலைமை மேம்படும். சனி உங்களுக்கு வரவை கொடுப்பார், செலவை கம்மி பண்ணுறாரு இன்னைக்கு. அதனால் உங்களுக்கு எந்த செலவு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்தால் கூட நிர்வாகம் செஞ்சு செலவை எங்கே யாருக்கு எப்படி செய்யணுங்கிற உஷாரான தன்மையில் இருக்கிறீங்க. நிதி நிலைமை அமோகம். குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம், உற்சாகம் எல்லாமே இருக்குதுங்க. பேச்சுவார்த்தைகள் அப்பப்போ குடும்பத்தில் அங்கங்கே நடந்தால் கூட அதுவும் சுப செய்திக்கு உண்டான ஒரு வரவான பேச்சுவார்த்தையாக இருக்கும். சுமூகமாக இருக்குது, குடும்பம் சூப்பராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சிக்கல்னா 7ஆம் வீட்டில் கேது வந்துட்டார். 7ஆம் வீட்டில் கேது வந்து அமைதியாக இருக்க மாட்டார், ரைட்டுங்களா? ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் சண்டை தான் வரும். இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருந்தால் கூட ஏதோ ஒன்று பேசிட்டே இருந்தால் 10 வார்த்தை நல்லதாக வரும். இப்போ 11ஆவது வார்த்தை இது என்ன, அது வேறு மாதிரி மீனிங்காக இருக்குதுன்னு டக்குன்னு திரும்புவாங்க. அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். அதனால் வெளிப்படையாக பேசுவதை கூட நீங்கள் குறைச்சிக்கிட்டு எதை பேசணுமோ அதை கணவன்கிட்ட மனைவியும், மனைவிகிட்ட கணவனும் பேசினா கொஞ்சம் மௌனமே காதலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். பேசினா மாட்டிக்குவோம், ரைட்டுங்களா? புரிஞ்சுது தானுங்க? பேசினா வசமாக 2 பேர் மாட்டிக்கணும், பேசாமல் மௌனமாக இருந்தால் காதல், அது அன்பு அதிகரிக்கும். தாம்பத்தியத்தினுடைய ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இதுதான், ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு காதலை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அமைப்பு வந்துங்க காதல் உறவு பலப்படும், மகிழ்ச்சியான சூழல் நிலவும். திருமணத்திற்கான முயற்சிகள் சாதகமாக இருக்குதுங்க. சில பேருக்கு புதிய முயற்சிகள் அமோகம், பார்த்து கடவுளை.
அப்படிப்பட்ட உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் மிகச் சிறப்பான பலன்கள் உண்டு, பாராட்டுகள் அமோகமாக இருக்குதுங்க. சரிங்க முருகா, இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்குவீங்க. மொத்தத்தில் மனசில் நினைப்பீங்க, சொல்லலாமா வேண்டாமுங்கிற இரட்டிப்பு மனநிலை இல்லத்தரசிகளுக்கு இருக்குது. கணவன்கிட்ட சொன்னால் அந்த ஆளுக்கு தப்பாக எடுத்துட்டானா என்ன பண்ணுறது? நான் ஒரு மீனிங் சொன்னால் அவர் ஒரு மீனிங்காக எடுத்துக்கிறாரு. ரைட்டா? இதுக்கெல்லாம் டிக்ஷனரி ஓட்டால் கூட அந்த அளவுக்கு விளக்க முடியலன்னு அமைதியாக இருப்பது நல்லதுன்னு முடிவெடுப்பீங்க. ரைட்டா? அதான் முதலையே வந்த மாதிரி இங்கேயும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது அமைப்பு அப்படித்தான். ரைட்டுங்க. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் குரு இருக்கங்காட்டி, வீட்லினா எங்கேங்க உங்களுடைய கோச்சார அமைப்பில் வீட்டில் குரு இருக்கங்காட்டி கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஒரு டைம் படித்தாலும் பளிச்சுன்னு புரிஞ்சுக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முயற்சி வெற்றி காணக்கூடிய நல்லா இருக்குது. உயர்கல்விக்கான முயற்சி எடுக்கிற பசங்க பிள்ளைகளுக்கும் நல்லா அமோகமான சூழல். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறக்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லியோட இன்றைக்கி போடலாம். அந்தளவுக்கு அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. சரி, அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. காரணம் அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்குங்காட்டி வருமானம் அதிகரிக்கும், உற்சாகம் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரி, சதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு மன தைரியம் அதனால் கிடைக்கும். காரணம் சதய நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க? ராகு ராசியிலே இருக்கார். அதனால் என்னையா சொல்கிறேன் அப்படின்னு பல பேர் மைனஸாக நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. 2ஆம் வீட்டில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி இருக்கங்காட்டி அவர் ராகு கொஞ்சம் இருப்பா, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறவனே அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். ரைட்டுங்களா? ராகு ஆஃப் ஆயிடுவார், சனி உங்களுக்கு எழுச்சியை கொடுப்பார். தடைகளை தாண்டுவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இருக்கா தொழில் வியாபாரம் அமோகமாக ஜெயிக்க போது, சொலிக்க போது, செழிக்க போகுது. காரணம் புரட்டாதியின் அதிபதி குரு 5ஆம் வீட்டை டைரக்டாக இருக்கார். அதனால் புத்திசாலித்தனம் மேலோங்க போது, வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. புரட்டாதி சூப்பர். அதிர்ஷ்டமான எண்கள் 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. உங்களுக்கு ப்ளூ மற்றும் ஒயிட் சார்ந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. இன்றைக்கி நல்லா ஒரு சிவனை மனசார ப்ரே பண்ண நல்லது நடக்கும். முதல்ல 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கார். 5ஆம் வீட்டில் குரு என சாதகமான அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குதுங்க. யார் சொன்னாலும் இது நம்ம தைரியமாக இருக்கலாம். தொழில் ரீதியான பெரிய முன்னேற்றம் உண்டு. உறவுகளில் நிதானம் மட்டும் இருக்கணும். உறவுகள்னால் குடும்பத்தை சார்ந்து வந்து மற்றபடி ஒன்று தொந்தரவில்லை. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. போய்ட்டுங்களா? வாங்க மீனராசினியர்களை, இன்றைக்கி லக்னத்தில் சனி ப்ளஸ் மாந்தி ஸ்ட்ராங்காக வந்திருக்கார். சனி இருந்தாவே ஆட்டி வைக்கிறார். மாந்தி சந்தை என்ன ஆகும் பார்ப்போம். 4ஆம் வீட்டில் குரு வக்கர ஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 6ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். சரி, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க தனியாக. இப்படிலாம் இருந்தால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 4ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கார் இன்னைக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும். இது என்ன? ஒரு சுகம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி கண்டிப்பாக தருவார். சரிங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் அமைப்பு காட்டி பலமாக இருக்கார். அதனால் அதிர்ஷ்டமான ஒரு பாக்கியமான நாளாக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காருங்க. அதனால் தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். மீனராசி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி உண்டுங்க. ஆனால் அதையும் உங்கள் லக்னத்தில் சனி இருக்கார். அப்படி இருக்கங்காட்டி மாந்திகள் இருக்கார். அதனால் சவால்களை சமாளித்து வெற்றி வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். மாந்தி கொஞ்சம் டல்னஸ் கொடுப்பார், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். மற்றபடி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க, நல்லா நிறைவேற்றுவீங்க. உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அமோகமாக இருக்குதுங்க. ரைட்டுங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்போ 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பினால உங்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான பல விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அது வேலையாக இருக்கட்டும், தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சூப்பருங்க. ரைட்டா? உங்கள் முயற்சி கைகூடும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரம் தொழில் செழிக்க போதுங்க. முதலீடுகள் நல்ல ஆதாயம் உண்டுங்க. கூட்டாளிகளுடன் இணக்கமாக இருந்து நீங்கள் சூப்பரான சூழலை உருவாக்குவீங்க. அதனால் தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குது. சரி, இதை கம்பேர் பண்ணுறப்போ நிதி நிலைமையும் அப்படித்தான். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பினால பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்குதுங்க. வருமானம் பல வழிகளில் வரும். உங்களுக்கு நேர்மையான வழியில் வரும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் வீண் செலவுகளை தவிர்த்துக்குவீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரைட்டா? கண்ட்ரோலாக உங்கள் நிதி நிலைமையும் கண்ட்ரோல் தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அமைப்பு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, அமைதி, உற்சாகம் கண்டிப்பாக இருக்குது. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கூட நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இறைவனர்களால் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு, அரவணைப்பு, தாம்பத்தியம் எல்லாமே அதிகரிக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சியான சூழல் சூப்பருங்க, சொல்லிக்க வேண்டாம். பொறாம்புற அளவுக்கு நல்லா இருப்பீங்க இன்றைக்கி. திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் நீங்கள் 2 பேரும் முன்னின்று ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற அமைப்பு நல்லா இருக்குது. அதனால் சுகமான ஒரு சாதகமான அமைப்பு இருக்குது. பொண்ணு புள்ள பார்க்குறது, மாப்பிள்ளை பையனை பார்க்குறது, இது மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு இந்த பையனுக்கு அந்த பிள்ளை பார்க்கலாம் ஒரு எண்ணம் மேலோங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சரி, காதலை பொறுத்த வரைக்கும் அது பண்ணிட்டு சாதகமான நாள். துணிவுடன் செயல்பட்டு துணையின் ஆதரவை பெற்று காதலை வலுப்படுத்துவீங்க. இடைஞ்சலே இருக்காது. ரைட்டுங்களா? உறவு பலப்படும். திருமணம் பற்றிய பேச்சுக்கள் கூட எடுபடும். இன்னைக்கு காதல் உறவு மேம்படும், கவலைப்படாதீங்க.
மற்றபடி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அதீத சுறுசுறுப்புடன் செயல்பட்டு உங்கள் திறமைக்குரிய மரியாதையை கேட்காமே கிடைக்கும். இன்னைக்கு நல்லா இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையில் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. அதனால் உங்கள் பேச்சு ரைட்டா ஒரு தன்மையாக இருக்கும். உங்கள் பேச்சுனால என் வாழ்க்கை சிறந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இல்லத்தரசியாக ஜொலிப்பீங்க இன்னைக்கு. நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, வார்த்தையில் சொன்னால் பழிக்கக்கூடிய ஒரு அதீத அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கி உண்டு. சூப்பர், நல்ல வார்த்தையாக சொல்லுவீங்க. அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. வெற்றிக்குண்டான வழி பல வகையில் கல்விக்கு உண்டு. போட்டித் தேர்வு வந்தாலும் சரி, வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அமைப்பு நல்லா இருக்குது. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி புரட்டாதியினுடைய அமைப்பில் சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையை எது எடுத்தாலும் சரி. காரணம் என்னென்னா, புரட்டாதியின் அதிபதி யார்? குரு. அவர் 4ஆம் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் சந்தோஷமாக இருக்கங்காட்டி உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கார். வண்டி, வாகனம், வீடு தொடர்பான யோகம் கண்டிப்பாக கொடுப்பார். அவரும் சந்தோஷமாக இருக்கிறங்காட்டி நீங்களும் ஹாப்பி புரட்டாதி. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி நிச்சயமாக காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. காரணம், உத்திரட்டாதியின் அதிபதி சனி ராசியில் தான் இருக்கார். ராசியில் இருக்குங்காட்டி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்குங்காட்டி நீங்கள் செவ்வாய் சனியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு துணிச்சல், ஒரு வீரம், மகிழ்ச்சி, உறவு, செயல்பட எல்லாமே உங்களுக்கு இலக்கை நோக்கி, இலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நோக்கி பயணம் செய்யக்கூடிய தன்மையை அந்த செவ்வாய் அமைச்சு கொடுப்பார். அதனால் 10ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி உத்திரட்டாதி சூப்பருங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. என்ன காரணம்னா, ரேவதியின் அதிபதி புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பாக்கியம், அதிர்ஷ்டம், அமோகம் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ஜாய்ஃபுல் டே தாங்க. சரி, அப்படி பார்க்குறப்போ இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண்கள் நம்பர் 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. இன்றைக்கி மஞ்சள் மற்றும் வெள்ளை சார்ந்த காம்பினேஷன்கள் நல்லா இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இன்னைக்கு ஃபைனலாக பார்க்குறப்போ 4ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் செவ்வாய் என சிறந்த கிரக அமைப்புகள் அட்டகாசமாக இருக்குதுங்க இன்னைக்கு. அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியான, வியாபாரம் ரீதியான பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சனியால் சவால்கள் வந்தால் கூட உடனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சனியால் தொந்தரவு இல்லை. மாந்தி கம்முன்னு தூங்குறார், ஒரு தொந்தரவும் இல்லை. நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சரிங்க முருகா, நான் டோட்டலாக 12 ராசிக்கு உண்டான பலனை விரிவாக்கமாக சொல்லிட்டு வரோம். இது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ராசி ஒன்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.